2001 பிரபுதேவா நடிப்பில் வெளியான அள்ளித்தந்த வானம் திரைப்படம் மூலமாக சினிமா உலகில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் எழுத்தாளர் விஜய் அவர்கள். ஒரு இயக்குனரை ஏன் எழுத்தாளராக அறிமுகம் செய்கிறோம்னா, இவர் இது மட்டும் இல்லாமல் 2008 வெளியான வெள்ளித்திரை அப்படின்ற படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படம் 2005 ரோஷன் ஆண்ட்ரூஸ் இயக்கத்தில் வெளியான உடையனு தாரம் அப்படின்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக். இந்த 2 படம் மட்டும்தான் அவர் கேரியரில் இயக்குனராக வேலை செஞ்ச படங்கள். பட் ரெண்டுமே பெரிய வரவேற்பை பெறலை. ஆனால் ஒரு எழுத்தாளராக இவருடைய பயணம் வெற்றியானது மட்டுமல்ல, அழகானதும் கூட. 2002 இயக்குனர் தீபக் அவர்களுடைய பாலா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருந்தாலும் 2004 இயக்குனர் ராதாமோகன் கூட்டணியில் உருவான அழகிய தீயே தான் இவருடைய திறமைக்கு அடையாளமாக மாறிச்சுன்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் மூலமாக உருவான ராதாமோகன் விஜய் கூட்டணி 2005 பொன்னியின் செல்வன், 2007 மொழி, 2013 கௌரவம், 2018 60 வயது மாநிலம் அப்படின்னு அழகான திரைக்கதைகளாக தொடர்ந்துச்சு. இந்த படங்களில் உள்ள இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, இதில் 2005 வெளியான பொன்னியின் செல்வன் தவிர மற்ற அனைத்து படங்களுக்கும் தயாரிப்பாளர் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நட்பு கூட்டணி தான் வெள்ளித்திரை திரைப்படத்திற்கும் அஸ்திவாரமாக அமைஞ்சிச்சு. அப்புறமா 2014 பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய நடிப்பு இயக்கம் தயாரிப்பில் வெளியான உன் சமையலறையில் திரைப்படத்துக்கும் வசனம் எழுத காரணமாக அமைஞ்சிச்சு. இந்த படம் இயக்குனர் ஆஷிக் கபூர் இயக்கத்தில் வெளியான சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். இந்த கூட்டணிகள் மட்டுமில்லாமல் 2004 இயக்குனர் மோகன்ராஜா இயக்கத்தில் வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, 2005 இயக்குனர் சிங்கம்புலி இயக்கத்தில் வெளியான மாயாவி, அதே வருடத்தில் மலையாள இயக்குனர் ஷஃபி இயக்கத்தில் வெளியான மஜா திரைப்படத்திலையும் ஒர்க் பண்ணார். இந்த படம் அதே வருடத்தில் இதே இயக்குனருடைய இயக்கத்தில் வெளியான தொம்மனும் மக்களும்ன்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். அதுக்கப்புறமா மலையாளத்தில் 2014 வெளியான ஹவோல்டு அரியோ திரைப்படத்துடைய அதே கூட்டணி அதே படத்தை 2015 தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. அந்த படத்துடைய பெயர் 36 வயது நிலை. அந்த படத்துக்கும் வசனகர்த்தா விஜய் அவர்கள் தான். இந்த படத்துடைய இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ். இதுக்கப்புறமா 2018 இயக்குனர் கார்த்திக் தங்கவேலு இயக்கத்தில் வெளியான அடங்கமறு, 2019 வெளியான ஹாலிவுட் படமான கேப்டன் மார்வல் படத்துடைய தமிழ் டப்டு வெர்ஷன், 2021 இயக்குனர் சமுத்திரகனி அவர்களுடைய வினோத சித்தம் அப்படின்னு தொடர்ச்சியாக எழுத்தாளராக பயணித்தாலும் 2024 இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் உருவான கோட் படம் தான் இதுவரைக்கும் இவர் ஒர்க் பண்ண படங்களையே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்ச படமாக அமைஞ்சிச்சு. இப்படி ஏகப்பட்ட சிறந்த படங்களில் எழுத்தாளராக இயங்கி இருந்தாலும், தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படைப்பில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், இப்போவும் எழுத்தாளர் விஜய் அப்படின்னா பலருக்கும் தெரியாதது தான் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் படைப்புலகிலேயே எழுத்தாளர்களுடைய சாபக்கேடுன்னு சொல்லலாம். இவ்வளோ ஒர்க் பண்ண இவரையே நமக்கு தெரியாத போது இன்னும் சின்ன சின்ன சிறந்த படங்களை ஒர்க் பண்ண ரைட்டர்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் பற்றின கருத்துக்களை பதிவு செய்கிறதன் மூலமாகவும் விவாத பரிமாற்றம் மூலமாகவும் தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுக்கான பங்களிப்புக்கு ஒரு சின்ன மரியாதையை கண்டிப்பாக கொடுக்க முடியுன்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்களது இயக்கத்தில் 2005 வெளியான அறிந்தும் அறியாமல் படம் மூலமாக திரையுலகுக்கு எழுத்தாளராக அறிமுகமானவர் தான் நீலன் கே சேகர் அவர்கள். இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதுனதோட மட்டுமல்லாமல் அசோசியேட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடியே இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள்கிட்டையும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கு உறுதுணையாக அமைஞ்சது அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இயக்குன பார்வை அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் தான். அறிந்தும் அறியாமல் படத்துக்கு அப்புறமா விஷ்ணுவர்தன் அவர்களுடைய பட்டியல் படத்துலையும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா 2008 ஒரு இயக்குனராக அவதாரம் எடுக்கிறாரு. அந்த வருடத்தில் இவருடைய எழுத்து இயக்கத்தில் உருவான படம் தான் அலிபாபா. இதுக்கப்புறமா ஒளிப்பதிவாளர் ஜீவாசங்கர் இயக்குனராக அறிமுகமான நான் திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருப்பார். 2019 இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா இயக்கத்தில் வெளியான சூப்பர் டீலக்ஸ் படத்தில் ஒரு செக்மெண்ட்டுக்கு திரைக்கதை எழுதியிருப்பார். இது இவருடைய கேரியரில் ஒரு குறிப்பிடத்தகுந்த படைப்பு அப்படின்னே சொல்லலாம். பிறகு அதே வருஷத்தில் வெளியான ஃபிங்கர் டிப்ஸ் என்ற சீரீஸ்க்கு திரைக்கதை வசனம் எழுதினார். அதுக்கப்புறமா 2020 இயக்குனர் சுதா குங்கரா இயக்கத்தில் வெளியான சூரரை போற்று திரைக்கதைக்கு ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா 2021 ஹெமம்பர் ஜஸ்டி இயக்கத்தில் வெளியான கேர் ஆஃப் காதல் அப்படின்ற ஆந்தாலஜி படத்துக்கு டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருப்பார். இது 2018 இயக்குனர் வெங்கடேஷ் மகா இயக்கத்தில் வெளியான கேர் ஆஃப் கஞ்சரப்பேலம் அப்படின்ற தெலுங்கு படைப்புடைய அஃபிஷியல் ரீமேக் தான். பிறகு அதே வருஷத்தில் இயக்குனர் திலீப் குமார் இயக்கத்தில் வெளியான அட்வென்ச்சர் ரொமான்டிக் ஃபிலிமான மாரா திரைப்படத்துக்கு ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருப்பார். இது 2015 வெளியான சார்லி அப்படின்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக். இந்த படத்துடைய இயக்குனர் மார்டின் பிரகாட் அவர்கள். அதுக்கப்புறமா 2022 இயக்குனர் அஜய் ஞானமுத்து விக்ரம் கூட்டணியில் உருவான கோப்ரா திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருப்பார் நீலம் கே சேகர் அவர்கள். பின்னர் அதே வருடத்தில் வெளியான ஜான்சி அப்படின்ற தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ்க்கு ஸ்க்ரீன் பிளே அட்வைசராக ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த சீரிஸுடைய இயக்குனர் திரு அவர்கள். அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா 2025 மீண்டும் இணைந்த விஷ்ணுவர்தன் நீலன் கே சேகர் கூட்டணியில் உருவான படைப்பு தான் நேசிப்பாயா. இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் நீலன் கே சேகர் அவர்கள். எழுத்து இயக்கம் அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும் சின்ன சின்ன வேடங்களையும் சினிமா உலகில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராரு நீலன் கே சேகர் அவர்கள்.
அந்த வகையில் தாம் பணிபுரிஞ்ச படங்களான அறிந்துமறியாமலும், பட்டியல், நான், சூப்பர் டீலக்ஸ் படங்கள்லையும், தான் பணிபுரியாத 2017 வெளியான இயக்குனர் ஜீவா சங்கருடைய யமன் திரைப்படத்திலையும், 2023 இயக்குனர் மிலிந்த் ராவ் இயக்கத்தில் வெளியான த வில்லேஜ் என்ற வெப் சீரிஸ்லையும் சின்ன சின்ன வேடங்களை நடிச்சிருக்காரு. இப்படி பல படைப்புகளில் தன்னோட கான்ட்ரிபியூஷனை சிறப்பாக கொடுத்த நீலன் கே சேகர் அவர்களுடைய புகழ் இன்னும் பெரிய அளவில் வெளிச்சத்துக்கு வராது. தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுக்கு இருக்கும் மரியாதை குறைவை வெளிப்படையாக காட்டுதுன்னே சொல்லலாம். இயக்குனர் ராதாமோகன் அவர்களது இயக்கத்தில் 2015 வெளியான உப்பு கருவாடு படம் மூலமாக சினிமாவில் எழுத்தாளர் அறிமுகமானவர் தான் எழுத்தாளர் பொன் பார்த்திபன் அவர்கள். அதுக்கப்புறமா 2016 தெலுங்கு இயக்குனர் பாஸ்கர் அவர்களது இயக்கத்தில் வெளியான பெங்களூரு நாட்கள் படத்தில் ஒர்க் பண்ணார். இது 2014 இயக்குனர் அஞ்சலி மேனன் இயக்கத்தில் வெளியான பெங்களூரு டேஸ் அப்படின்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக். மறுபடியும் 2017 இயக்குனர் ராதாமோகன் பொன் பார்த்திபன் கூட்டணியில் உருவான படம் பிருந்தாவனம். இதுக்கப்புறமா இந்த கூட்டணி 2018 காற்றின் மொழி, 2023 பொம்மை, 2024 வெளியான சட்னி சாம்பார் வெப் சீரிஸ் அப்படின்னு தொடர்ந்துச்சு. இந்த கூட்டணி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிஸ் கூட்டணினே சொல்லலாம். இந்த கூட்டணிக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக அமைஞ்சது தான் PS மித்ரன் பொன் பார்த்திபன் கூட்டணி. இந்த கூட்டணியில் 2018 வெளியான இரும்பு திரை, 2019 வெளியான ஹீரோ, 2022 வெளியான சர்தார் அப்படின்னு உருவான அத்தனை படங்களுமே தமிழ் சினிமாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த கூட்டணிக்கு அப்புறமா பொன் பார்த்திபன் அவர்கள் இணைஞ்ச ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் டைரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ். இந்த கூட்டணியில் உருவான 2019 வெளியான கைதி, 2021 வெளியான மாஸ்டர்னு ரெண்டுமே தமிழில் வெளியான கிரிட்டிக்கலி அக்ளைம்டு பிளாக் பஸ்டர் மூவிஸ் தான். தொடர்ச்சியாக கூட்டணிகள் இல்லாமல் இயக்குனர் சஞ்சய் பாரதி இயக்கத்தில் 2019 வெளியான தனுசு ராசி நேயர்களே, 2020 ஜே ஃபெட்ரிக் இயக்கத்தில் வெளியான பொன்மகள் வந்தால், 2021 இயக்குனர் கே வீரகுமார் இயக்கத்தில் வெளியான சேசிங், பின் அதே வருடத்தில் இயக்குனர் வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியான ஜெயில் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணார். பிறகு 2022 இயக்குனர் அஸ்வின் ராம் இயக்கத்தில் வெளியான அன்பறிவு, அதே வருடத்தில் இயக்குனர் ஏ வினோத்குமார் இயக்கத்தில் வெளியான லத்தி அப்படின்னு தமிழ் சினிமாவில் தன்னுடைய இருப்பை அழுத்தமாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஒரு டைமில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு சினிமாவில் இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் தன்னோட பேரே இருக்கணும்னு இருந்த டேரக்டர்ஸ் தனியாக ரைட்டர்ஸ்னு இருக்கிற விஷயத்தையே வெறுத்தாங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் சினிமா இருந்துச்சு. ஆனால் இப்போது பல டேரக்டர்ஸ் தங்களோட படங்களில் தங்களோட பேரையும் சேர்த்து எழுத்தாளர்கள் பேரையும் போட ஆரம்பிச்சிருக்கிறது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனாலும் இந்த எழுத்தாளர்களுக்கான கிரெடிட்டும் புகழும் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக அது கேள்விக்குறி தான். அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக எழுத்தாளர் பொன் பார்த்திபன் அவர்களை சொல்லலாம். ஏன்னா கைதி, மாஸ்டர், இரும்பு திரை, சர்தார் அப்படின்னு சமீபத்திய தமிழ் சினிமாவில் தரமான பிளாக் பஸ்டரை ஒர்க் பண்ணியிருந்தாலும் எழுத்தாளராக இவருடைய பெயர் மக்கள் மத்தியில் பெருசாக ரீச் ஆகாதது தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்கள் நிலையை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. பல பீக் கமர்ஷியல் ஹிட் படங்களை கொடுத்த இவருக்கே இந்த நிலை இருக்கும்போது மற்ற எழுத்தாளர்கள் நிலை இன்னும் மோசம்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட எழுத்தாளர்களை பற்றின கருத்துக்களை பதிவு செய்கிறது மூலமாகவும் விவாதிக்கிறது மூலமாகவும் தமிழ் சினிமாவில் இவர்களுக்கான மரியாதையை ஓரளவுக்காவது கொடுக்கலான்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச எழுத்தாளர் பொன் பார்த்திபன் அவர்களுடைய சினிமா பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.